12 ஆண்டுகளுக்கு பிறகு வன்னியர் மாநாடு நடந்தது. எந்த ஒரு அசம்பாதம் இல்லாம பிரச்சனை சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த மாநாட்டுல வந்து அன்புமணியை நீங்க பாராட்டவே இல்லை அப்படின்னு ஒரு வருத்தம் எல்லாத்துக்குமே இருக்கு சார் தொண்டர்களுக்கு. இல்ல திருக்கச்சூர் ஆறுமுகத்தை மட்டும் நீங்க குறிப்பிட்டு பேர் சொல்லி பேசுனீங்க, அன்புமணி பேரை சொல்லல அப்படின்ற வருத்தம் வந்து தொண்டர்கள் மத்தியில் இருக்கு. இல்ல சார் பாராட்டுக்கு சொல்லல, பேர சொன்னேன். செயல் தலைவர் அன்புமணி என்று சொன்னேன். பாராட்டுல சார் கடைசியா பேசி முடிக்கும் போது நீங்க பாராட்டும் போது திருக்கச்சூர் ஆறுமுக மட்டும் மாநாட்டு குழு தலைவராக தான் இருந்தாரு, அவரை நீங்க பாராட்டல அப்படின்றது ஒரு ஆறுமுகம் 2 மாசம் அங்கேயே உட்காந்து எவ்வளவு பாராட்ட வெயில்ல அவர் உடம்பு வச்சுட்டு வேலை செய்தாடுறதால அவரை பாராட்ட வேண்டிய சிலர் புறக்கணிப்பு சொல்றாங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த கூட்டத்துக்கு வராம புறக்கணிப்புன்னு சில தகவல் வந்து யார் பேர்லயும் அவர்களாக விரும்புகிற வரை அவர்களை நீக்க தேவையில்லை. சில பேர் அவர்கள் விருப்பம் தெரிவிப்பார்கள். என்னால் இனி செயல்பட முடியாது, நான் களைப்பாக இருக்கிறது அல்லது ஏதாவது இருக்கிறது காரணம் இருக்கிறது போல நமக்கு சரியில்லை என்று எவராவது சொன்னால் அவர்கள் விருப்பப்படி அவர் மாற்றப்படுவார்கள். அவ்வளவுதான், வேற மாற்றப்படி மாற்றணும்னு ஒரு அவசியம் ஏற்படவில்லை. சார் வழக்கமா பிற கட்சியில வந்து பதவிக்காக கோஷ்டி பூசல் வடிக்கிறது வழக்கமான ஒரு விஷயம். ஆனா நம்ம கட்சியில பதவிக்காக கோஷ்டி பூசல் இருப்பது ஒரு வழக்கமான விஷயம். ஆனா பாமகவுக்குமே இதே ஒரு கோஷ்டி பூசல் இருக்கு அப்படின்னு சொல்லி கருத்து நிலவுது. இங்க கோஷ்டின்றது ஒண்ணும் கிடையாது. நீங்களே வந்து எப்ப வரும்னா மார்கழி மாசத்துல பஜனம் பாடிட்டு போகும்போது அந்த பஜன கோஷ்டி தான் வரும். பண்டாரிபுரம் தோங்கலாம், பண்டாரிபுரம் வாழலாம் அப்படின்னு அந்த பாட்டை பாடிட்டு போவாங்க, சுண்டல் கொடுப்பாங்க. 50 தொகுதி வெற்றின்னு சொல்றீங்க, கூட்டணியால தனித்து போட்டி 50 தொகுதி அளவுக்கு கட்சியை கட்டமாக 50 தொகுதி கடுமையா வேலை செய்யணும். அதான் மற்ற தொகுதிகள் அடுத்தது வேலை கூட்டணி தான். அதாவது தனியார்னாலும் 50 தொகுதியில 40 தொகுதி, குறைஞ்சது 40 தொகுதியாவது வெற்றி பெறணும் தனியார்னாலும். அப்ப கூட்டணியில அது கூட்டணிக்கு அது ஒரு பெரிய பலம் தானே. அப்ப கூட்டணி தான், கூட்டணி நிச்சயமாக கூட்டணி உண்டு. 21 வந்து 10.5 இடஒதுக்கீடு தொடர்பா வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த கூட்டணி இடம்பெற்றீங்க. இப்ப ஏதாவது 10.5 பெறுவதற்கு ஒரு கடுமையான போராட்டத்தை செய்வோம். அதனுடைய அறிவிப்பு வரும் என்று அந்த மாநாட்டு மேடையிலே நான் முழங்கினேன். பேசல, முழங்கினேன். புரியுதா? பேசல. அதாவது ஒருத்தர் சொன்னாரு காலைல, சுப்பிரமணிய ஐயர், வயசு ஒரு 75-80 இருக்கும், 78. அவர் என்ன சொன்னார்? சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதில்லைன்னு சொன்னார். நான் அவருக்கு திருப்பி சொன்னேன், சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவே இல்லை, சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவே இல்லை, அப்புறம் சீற்றம் அதிகமாக தானே இருக்கும் அப்படின்னு அவரு சொன்னார். அப்ப சொன்னார் அவர், ஐயா ஐயான்னா ஐயா தான் அப்படின்னாரு. ஐயான்னா ஐயா தான். ஆக சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவில்லை, சீற்றம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற அந்த சீற்றம், அந்த எண்ணம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.